ஈஸ்வரி சாவித்திரி முகத்துல கரிய பூசி தமிழ்ச்செல்வியோட சேது சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, அங்க பாருமா அந்த மலரை. நாம அவ்வளவு சொல்லியும் இவ திமிரு அப்படியே மகாராணி மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்ல, ஆமாண்டி அங்க வா அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி நேரா மலர் கிட்ட போறாங்க. ஏய் மலரு, உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனோம், இனிமே நீ இந்த வீட்டு மருமகன்ற நினைப்பு தூக்கி போட்டுட்டு இந்த வீட்டு வேலைக்காரியா இருக்கணும்னு. என்னமோ நீ வேலைக்காரியா மாறாம அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாவித்திரி மலர்கிட்ட ரொம்ப கோபத்தோடு பேசிக்கிட்டு இருக்க. இங்க மலரும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம தயங்கி தயங்கி நின்றுக்கிட்டு இருக்க. இங்க சாவித்திரி மலர்கிட்ட பேசுற எல்லாத்தையுமே மோகனா ஒட்டு கேட்டுறாங்க. வந்த மோகனா இங்க சாவித்திரியை பார்த்து, இங்க பாரு சாவித்திரி, மலர் இந்த வீட்டு மருமக தான். நீ சொன்னதுனால தான் அவ வேலைக்காரி மாதிரி மாறி வந்து அவர் முன்னாடி நின்னாலா? உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். இங்க பாரு, அந்த போஸை விவாகரத்து பண்ணாலும் பண்ணலைனாலும் சரி, மலர் இந்த வீட்டு மருமக தான். அதை அவரே சொல்லிட்டாரு. உனக்கு என்ன வந்தது? ஏன் நீங்க மட்டும் இந்த வீட்டில் தப்பே பண்ணலையா? உங்களை இந்த வீட்டில் விட்டு வச்சிருக்கிறதே அதிகம். இங்க பாரு, இனிமே மலரை வந்து வேலைக்காரி அது இதுன்னு ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் அண்ணன் கிட்ட நீ மலர்கிட்ட பேசின எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். தமிழ்ச்செல்விக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போற விஷயத்த டாக்டர் கிட்ட கண்டிப்பா தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு அப்பத்தான் சொல்ல டாக்டரும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்க பாருமா, நீ இனிமேதான் நல்லபடியா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒழுங்கா வேலைக்கு சாப்பிடணும். நான் கொடுக்குற டேப்லெட்டை சாப்பிடு. இன்னும் 2-3 மந்த் கழிச்சு வந்து இங்கே ஸ்கேனுக்கு வந்துடு. சரி, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு டாக்டர் அப்பத்தான் சொன்னதுக்காக இங்கே ரெட்டை குழந்தை வயிற்றுல சுமக்கிறத பற்றி எதுவுமே சொல்லாமல் அனுப்பிடுறாங்க. தமிழ்ச்செல்வியை அப்பத்தா இங்கே சேது இருக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, தமிழ்ச்செல்வி உள்ளே வர்றதை பார்த்ததும் கண்டும் காணாமல் சேது உக்காந்துக்கிட்டு இருக்க. அங்கே வந்து அப்பத்தா இருந்துக்கிட்டு, அடே சேது, உன் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்கா, அவளை ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். உன் குழந்தை எப்படி இருக்குன்னாவது ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? பாரு, அவளோட முகமே வாடி போயிருக்கு. கர்ப்பமா இருக்க பொண்ணு இப்படி மனசை கஷ்டப்படுத்தாதடா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, இங்க பாரு அப்பத்தா, தேவையில்லாத இன்னொரு தடவை அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோட இதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய், என்னடா பேச்சு பேசுற? உன்னோட குழந்தைய உன்னோட குழந்தைன்னு சொல்லாம வேற யாரோட இதுன்னு சொல்றது? அவளையே கேளு, அவளுக்கு தான் தெரியும் அந்த குழந்தை யாருடையதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சேது இங்க ரொம்ப கோபத்தோட பேச, உடனே அப்பத்தா இருந்துக்கிட்டு, போதும் சேது, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. தமிழ்ச்செல்வியை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ பாட்டுக்கு நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. அவ மட்டும் இந்த குடும்பத்துல மருமகளா வரலனா இந்த குடும்பம் இன்னொரு நாசமா தான் போயிருக்கும். அவளை பத்தி உனக்கே தெரியும். அவ ஒரு பத்தினிடா. தேவையில்லாம அவ மேல பழிய போட்டு பேசாத அப்படின்னு அப்பத்தான் சொல்ல, அப்படிதான் பேசுவேன். என்னோட கை அவ மேல கூட படவே இல்லை. அப்படி இருக்கும்போது அவ எப்படி கர்ப்பமானா? அவளை பார்த்து நீ கேள்வி கேளு அப்பத்தா. அன்னைக்கு அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சுமே அவகிட்ட நான் நெருங்கிறதுக்கு போனேன். ஆனா நீ அந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணி அவ கூட நெருக்கமா இருக்கக்கூடாது, கர்ப்பமா இருக்க பெண்ணுங்களை விட்டு தள்ளி தான் இருக்கணும் நீ தான் சொன்ன. அந்த ஒரு காரணத்துக்காக அவளை அன்னையிலிருந்தே நான் தொடாம இருந்தேன். நான் தொடாம அவ வயிற்றுல புள்ள எப்படி வந்தது? அவளையே கேளு அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப கோவத்தோட பேச, சேது பேசுனதை பொறுத்துக்க முடியாம எங்க தமிழ்ச்செல்விக்கோ கோபம் வந்து, போதும் நிறுத்துங்க. இன்னொரு தடவை என்னை பத்தியும் என் குழந்தைய பத்தியும் தப்பா பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நானும் பார்த்துக்கிட்டு போனா போதுன்னு பேசாம அமைதியா இருந்தா நீங்களும் என்ன மனுஷியா இருக்க விட மாட்டீங்க போல இருக்கே. அன்னைக்கு ஏதோ குடிபோதையில தான் என்னோட கருவை பத்தி தப்பா பேசுறீங்கன்னு நானும் பொறுத்துக்கிட்டு போனேன். ஆனா இன்னைக்கு நீங்க தெளிவா இருந்துகிட்டே என் வயிற்றுல வளர்ற குழந்தைய பத்தி தப்பா பேசுறீங்க. என்ன சொன்னீங்க? நீங்க என்ன தொடவே இல்லையா? தொடாம இந்த கரு எப்படி உருவானதுன்னு தானே கேக்குறீங்க. இப்போ சொல்றேன், நானும் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்னு பொறுமையா தான் போய்கிட்டு இருக்கேன். அதனால எப்போ நீங்க என் வயிற்றுல வளர்ற குழந்தை சந்தேகப்பட்டீங்களோ அப்பவே நான் முடிவு எடுத்துட்டேன் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு. ஏய் சொல்லு, என்ன இல்ல தொட்டுட்டேன் உனக்கு எடுத்துட்டேன்னு சொல்லி நீயும் உன் இஷ்டத்துக்கு எதனா டிராமா பண்ண போறியா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்க, அடைச்சி வாய முடுங்க, நான் ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. இப்போ சொல்றேன் கேளுங்க. காட்டுக்குள்ள காட்டுச்சி அம்மன் சொல்லி மந்திரப்பூ பறிக்கிறதுக்காக நீங்களும் காட்டுக்குள்ள போனீங்க இல்லையா? ஆமா போனேன். போனீங்க தான். ஆனா நீங்க திரும்ப வரலையே. உங்களை தேடி நான் வந்தேன்.
என் புருஷனை காணுமேன்ற ஏக்கத்துல நான் உங்களை தேடி வந்தேன். அந்த நேரத்துல பசிக்குதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்த மரத்துல பழத்தை பறிச்சு கொடுத்தீங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன், நீங்களும் சாப்பிட்டீங்க. அந்த நேரத்துல தான் நாம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். அதுக்காக நான் என்ன வீடியோவா உங்ககிட்ட ஆதாரமா காட்ட முடியும்? தமிழ்ச்செல்வி எல்லா உண்மையும் போட்டு உடைக்க இதை கேட்டதும் அப்பத்தா இருந்துகிட்டு, அடே சேது, இப்படி ஒரு பெரிய வேலையை பார்த்து வச்சுட்டு என்னமோ இந்த குழந்தைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு பாவண்டா அந்த தமிழ்ச்செல்வியை போய் இப்படி ஒரு சந்தேகப்பட்டிருக்கியே. ஒரு பொண்ணை எதுல வேணாலும் சந்தேகப்படலாம்டா, ஆனா கற்பு மேல சந்தேகப்பட்டா எவளுக்கா இருந்தாலும் கோபம் வரதாண்டா செய்யும் அப்படின்னு அப்பத்தா சொல்ல, தமிழ்ச்செல்வி சொன்ன எல்லாத்தையுமே இங்க சேதுவோ யோசிச்சு பார்த்து அப்படியே இடிஞ்சு போய் உக்காந்துடுறாரு. தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தமிழ், என்னை மன்னிச்சிரு தமிழ். ஐயோ கடவுளே, உன் காலில் விழுந்து கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்மளோட குழந்தைய நான் சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது, உன் மேல நான் சந்தேகப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சேது தன்னோட தப்பை உணர்ந்து அங்கேயே அழுதுகிட்டு இருக்க. அந்த நேரம் இங்க சேதுவோட வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லாத்தையுமே ஓரமா மறைஞ்சு நின்று தாமரையும் சாவித்திரியும் கேட்டுடுறாங்க. அம்மா பாத்தியாம்மா, இத்தனை நாளா அவளோட வயிற்றுல வளர்ற குழந்தை என்னோட இது இல்லவே இல்லைன்னு மாமா சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ என்னடானா இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள முதலிரவு நடத்தியிருக்காங்கம்மா. அதனாலதான் அவளோட வயிற்றுல குழந்தை உண்டாகியிருக்கு. ஐயோ கடவுளே, இந்த காரணத்தை வச்சு எப்படியாவது மாமா பிரிஞ்சு வந்துடுவாரு, அவரை நான் சேர்ந்துடலான்னு பார்த்தா கடைசியில இருந்த ஒரு காரியமும் நாசமா போச்சு. இனிமே மாமா கூட என்னால சேரவே முடியாது அப்படின்னு தாமரை வாசலை நின்று இங்க சாவித்திரி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க. இருடி தாமரை, அது எப்படி 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்கன்னு நானும் பார்த்துடுறேன். உள்ள நடக்க போற கூத்த நீ உள்ள வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி தாமரை அழைச்சுக்கிட்டு நேரா சேதுவோட ரூமுக்கு போறாங்க. அம்மா, இங்க பேசுன எல்லாத்தையுமே நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏய், உன்னை யாருடி இவங்களோட குடும்ப விஷயத்துல வர சொன்னது? முதல்ல நீயும் அவளும் வெளியே போங்கடி. அம்மா, எப்படிம்மா நான் வராம இருக்க முடியும்? இவன் என்னோட அண்ணன் பையன், அவனோட வாழ்க்கை எப்படி அமையணும் அமையக்கூடாதுன்னு எனக்கும் அக்கறை இருக்குமா. இந்த தமிழ்ச்செல்வி என்ன சொன்னா? காட்டுக்குள்ள முதலிரவு நடந்துதா? இதை யார் நம்புறது? ஏண்டா சேது, நீ அவ சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா? ஏய், என்ன சேது உன்னை கழட்டி விட்டுற போறான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? அவன் சொன்ன மாதிரி நீ எவனுக்கு பெத்ததோ இந்த குழந்தை இவன் தலையில தூக்கிட்டு வந்து கட்ட பாக்கற அப்படின்னு சாவித்திரி பேச, வந்த கோபத்துக்கு எங்க அப்பத்தா சாவித்திரியை ஓங்கி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாங்க. ஏய், என்ன வார்த்தடி சொல்ற? அவ சொன்ன விஷயத்த சேது நம்பிட்டான். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துதானே இருக்கு. அது அவங்களே கவலைப்படல, நீ ஏண்டி வந்து இவங்களோட வாழ்க்கையில வந்து தலையிட்டுக்கிட்டு இருக்க? இவளுக்காக இவ எதிரிலே நீ என்ன கை நீட்டி அடிக்கிற? இவ ஏற்கனவே கர்ப்பமா இருக்குன்னு சொல்லி வயிற்றுல துணி மூட்டையை கட்டிக்கிட்டு இருந்தவ தானே. இவ என்ன போய் வேணாலும் சொல்லுவா, அதுக்காக சேது அதை நம்பிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏண்டா சேது, அவ தான் சொல்றானா, நீயும் நம்பிக்கிட்டு இருக்கியா? சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேச, அத்தை, இது வரைக்கும் இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் பொறுத்துக்கிட்டு இருந்ததுக்கு காரணமே நீங்க என் அப்பாவோட தங்கச்சிங்கிறதுக்காக தான். இனிமேலும் நான் பொறுத்துக்க மாட்டேன். முதல்ல நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. உங்களுக்கு என்ன வேலை? தமிழ்ச்செல்விய நான் தொட்டனா தொடலையான்னு அது எனக்கு தெரியும். அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது, நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால உருவான குழந்தை தான் இது. நான் எவ்வளவோ தமிழ்ச்செல்வியை கஷ்டப்படுத்திட்டேன், அவமானப்படுத்திட்டேன். இனிமேலும் யார் சொல்றதையும் நான் கேட்க போறதில்லை. தமிழ், என்னை மன்னிச்சிடு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்செல்வி கிட்ட சேதுவோ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்க இருந்த அப்பத்தாவோ, அடியே, அதான் மூஞ்சில காரி துப்பாத குறையா சேதுவே சொல்லிட்டான்ல, அவன் பொண்டாட்டியா அவன் நம்புறான், பேசாம இங்கிருந்து வெளியே போ. ஏயா சேது, அதுக்கப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு அப்பத்தா, என்ன விஷயம்? உன் பொண்டாட்டி தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளர்றது ஒத்த உசுறு இல்ல, 2 உசுறு. அப்பத்தா, நீ சொல்றது எனக்கு புரியல. அடே முட்டாள், 2 குழந்தை அவளோட வயிற்றுல சுமந்துக்கிட்டு இருக்காடா அப்படின்னு அப்பத்தா சொல்ல, சேதுக்கோ உச்சத்துல ரொம்பவுமே சந்தோஷமா இருக்காரு. இன்னொரு பக்கம் இது கேட்டதும் தமிழ்ச்செல்வி, அம்மாச்சி, இதனால தான் டாக்டர் கிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டு என்ன தனியா அனுப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கிட்ட இங்க தமிழ்ச்செல்வி கேட்க, ஆமாண்டி, இதனால தான் எப்படியாவது உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு ஒரு பெரிய திட்டம் போட்டேன். கடைசியில இவ்வளவு சீக்கிரம் நீங்க 2 பேரும் சேர்ந்துருவீங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. எப்படியோ கடவுள் உருவாக்குன உன் வயிற்றுல வளர்ற இந்த தெய்வ குழந்தை நல்லபடியா பெத்தெடுத்து உன் புருஷன் கையில கொடு. ஏதோ அவன் முட்டாள் மாதிரி உன்னை சந்தேகப்பட்டுட்டான், அதுக்காக நீ அவனை வேண்டான்னு மட்டும் தூக்கி போட்டுட்டு போயிடாத. தமிழ், நான் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டேன்.
ச்சே! நான்லாம் மனுஷனே கிடையாது. உனக்கு எவ்வளவு என்ன அடிக்கணுமோ, எனக்கு என்ன தண்டனை குடுக்கணும்னு உனக்கு தோணுதோ, நீ எல்லாத்தையும் குடு. நான் தாராளமா ஏத்துப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேதுவோ ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வெளிய வந்த தாமரை இங்க சாவித்திரி கிட்ட, "அம்மா என்னம்மா இது? இவ வயித்துல வளர்றது ரெட்டை புள்ளையா? ச்சே! நான் எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டு சேது மாமாவ நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு எவ்வளவோ திட்டம் போட்டா, கடைசியில அவளோட வயித்துல ரெட்டை புள்ள வளர்ந்துகிட்டு இருக்கு. இனிமே மாமா கண்டிப்பா அவளை வேணான்னு ஒதுக்கி வைக்கவே மாட்டாரு. போ, உன்னை நம்பி கடைசியில நானு கிழவியானதுதான் மிச்சம்." அப்படின்னு இங்க சாவித்திரி கிட்ட தாமரையோ ரொம்ப கோபத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க.